ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வடித்த சாதம். இன்றைக்கி சாம்பார் வச்சதுனால லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வடிச்சிட்டு குக்கரில் பருப்பு வச்சுட்டேன். 2 வேலையும் ஒன்றா முடியும்னு. வடித்த சாதம் குட்டீஸ்க்கு லஞ்சு கட்டி அனுப்பியாச்சு. அவங்கள அனுப்புனா தான் நம்ம நிம்மதியாக வீடியோ எடுக்க முடியும். அதனால் அனுப்பிட்டு தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். வடித்த சாதம், அப்புறம் சாம்பார், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். முருங்கைக்காய் நம்ம வீட்டில் காய்க்குது, அதனால் எப்போ பார்த்தாலும் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வைக்கிற மாதிரியே இருக்குது. முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் சாதம் குட்டீஸ்க்கு பிசைஞ்சு கொடுத்துனுச்சேன். அப்புறம் ரசம், பருப்பு ரசம், அப்புறம் நூக்கல் கடலை பருப்பு போட்டு வறுத்துருக்கேன். இது ஒரு மட்டன் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும், கொத்துக்கறி சுவையில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குட்டீஸ் என்ன சைட் டிஷ் கேட்டாங்க. நான் சொல்லலை, பொட்டேட்டோ மாதிரி தான் ஒரு காயின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்க்கறது முன்னாடியே பேக் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டு வராங்களா இல்லை என்ன ஏன் வச்சிங்கன்னு கேட்குறாங்களா தெரியல. நூக்கல் வறுவல். நீங்கள் இந்த மாதிரி நூக்கல் வறுவல் செய்வீங்களா இல்லை நூக்கல்ல வேறு என்ன செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எங்கள் 2 பேருக்கும் தான் லஞ்சு கட்டணும். லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 1.5 கிலோ 50 ரூபாயாம். உங்கள் ஊர்லலாம் தக்காளி என்ன விலை விற்கிதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் மேடை ஃபுல்லாக துடைச்சாச்சு. குட்டீஸ்க்கு ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். சாம்பார் வச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க. தோசை மாவு இருக்குது. எனக்கு ஒரு தோசை, ஹஸ்பண்டுக்கு ஒரு தோசை ஊற்றிட்டு எடுத்து உள்ளே வச்சிடணும். பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. சிங்க்கும் கழுவிட்டேன். இப்போ எங்கள் 2 பேருக்கும் லஞ்சு கட்டிட்டு அந்த சாதம் இருக்கிற பாத்திரம், அந்த பொரியல் இருக்கிற பாத்திரம், ரசம் இருக்கிற பாத்திரம் எல்லாமே காலி ஆகிடும். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. நீங்கள் யாரெல்லாம் வடித்த சாதம் தான் சாப்பிடுவீங்க இல்லை குக்கரில் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் அவசரத்துக்காக குக்கரில் வச்சுருந்தேன். சாதம் வச்சோம்னா பொங்கி வருதா, அதுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகும். ஆனால் இப்போ இனிமேலாம் சாதம் வடிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வடித்த சாதம், நூக்கல் வறுவல், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், ரசம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லை, கமெண்ட்ஸ் பண்ணுறதும் இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.